நேயர்களுக்கு வணக்கம். போட்டாச்சா நாம அதிமுகவுக்கு? எடப்பாடி பழனிசாமி கூடாரம் இப்படி காலி ஆயிருச்ச, இனி எங்க நிக்க போறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் அலறுன்னு அலறுது அதிமுக. கிட்டத்தட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படி இப்படின்னு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேலானவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், MSN ஆனந்தன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் பாப்பிரெட்டி கோவிந்தசாமி, சங்கரகிரி சுந்தர்ராஜ், வீரபாண்டி ராஜமுத்து, ஸ்ரீவல்லிபுத்தூர் மான்ராஜ், சாத்தூர் ராஜவர்மன், கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம் போன்றவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துல அதிரடியா போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதிமுக இருந்து விலகி தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க புசியானந்த் தலைமையில அப்படின்னு சொல்லணும். ஸோ அதிமுக கூடாரம் காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரியா இருந்திருக்கிறாங்க, போர் தளபதிகளா இருந்திருக்கிறாங்க. இப்போ கடம்பூர் ராஜு கோவில்பட்டியை அசைச்சு காட்டினவர் கடம்பூர் ராஜு, இவரெல்லாம் போய் சேர்ந்துருவாரா? ஏன்னா இதே கடம்பூர் ராஜு அவர்கள் விஜய் எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சாரு அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பார்த்தோம். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, போய் சேர்ந்திருக்கிறாரு. சோ இந்த இணைவுகள் மத்தியில CV சண்முகமும் விஜயபாஸ்கரும் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைஞ்சாங்க. மரத குமுவேல், அதே ஜெயக்குமார், அப்புறம் இசக்கி சுப்பையா, சத்யபாமா போன்ற 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ADMK மூலமா எம்எல்ஏ பதவியே வேண்டாங்க, நாங்க ஒன்னும் அப்படிப்பட்டவங்களும் கிடையாது, எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு நாங்க போய் தாவேக்கால போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிட்டாங்க. இந்த தாவேக்கால இணைவு படலம் இருக்குல்ல, அது அதிமுகவை டார்கெட் பண்ணி தான் என்ன பண்றாங்க, என்னறாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்களை வாழ்த்தலாங்க. என்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் தெரியுமா? தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது, தாவேக்கா தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களும் சரி, இப்போதும் சரி, இங்க 2 பேருக்கு தான் போட்டிய, ஒன்னு DMK, இன்னொன்னு TVK அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரு குரல் கொடுத்திருந்தாரு. இப்போ நடக்கிற அரசியல் நகர்வெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையில அதிமுக அவ்வளவுதானா, அம்பேலா? அப்ப இது மட்டும் தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டியா, TVK vs DMK அப்படின்னு தான் இருக்குமா அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சியை எப்படி அசால்ட்டா உடைச்சு என்ன பண்றாரு விஜய் அவர்கள், ஒரு பெரிய கட்டமைப்பை கட்டமைக்கிறாரு அப்படின்னு பாருங்களா. இப்ப எந்தெந்த இடத்துல வீக்கா இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் அதிமுக நிர்வாகிகளை கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராங் படுத்துறாரு விஜய் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கூட இப்ப போய் இணைஞ்சாங்கல்ல, இவங்களுக்கு நன்றி விசுவாசமே இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி, எப்பேற்பட்ட ஒரு இயக்கம், எப்பேற்பட்ட ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்களா, இவங்களை எல்லாரையுமே ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமையும் MGR அப்படின்ற ஒரு ஆளுமையும் இந்த அதிமுகவில் வளர்த்து விட்டுறாங்க, அழகு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டு போய் சேர்ந்து இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படிதான் போனோம். ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கணும்பா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக கூடாரம் காலியாகி தாவேக்கா தான் அதிமுக அப்படின்னு போய் இணைஞ்சிருக்கிறாங்களே, என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியல. உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதே போல MC சம்பத், கடம்பூர் ராஜெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு அரணா இருந்தாங்க அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேறமா இருக்கு. இதுக்கு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டது யார் தெரியுமா? SP வேலுமணி, CV சண்முகம் தான். அவங்க தான் 25 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தாவேக்காவுக்கு என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆதரவு தெரிவிச்ச கையோட என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் உள்ள வந்தாங்க SP வேலுமணி, அண்ணனடா தம்பி என்னடா நம்ம எல்லாம் ஒண்ணுடா வாங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆரத்தமிழ் என்ன பண்ணாங்க, இங்க உள்ள சேர்ந்தாங்க. ஆனா CV சண்முகம், விஜயபாஸ்கர் என்ன பண்ணாங்க, ஒதுங்கியே நின்னாங்க. என்னப்பா அங்க போலாமா, இல்ல திரும்பவும் MLA பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்க போலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கிற டைம்லயே ஆக பெரும் தலைவர்களா, 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்த இவங்க எல்லாருமே போயிட்டு தாவேக்காவில போய் ஐக்கியம் வராங்கன்னா இப்ப இவங்களுடைய மனநிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்குப்பா நம்ம இங்க போராடின்னு இருக்கணும்,
எம்எல்ஏ பதவி வேண்டாம், போய் அங்க போய் சேருவோம், திரும்பி விசில் சின்னத்துல நிற்போம். விஜய தலைமையா ஏற்றுக்கொள்றாங்க. அதுதாங்க இங்க வந்து பெரும் வேதனையா இருக்கு. விஜய்க்கு என்னங்க அரசியல் தெரியும்? விஜய் என்ன அப்படி 6 பேரு தலைவரா இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே போய் அங்க போய் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விஜயை விமர்சிச்சாங்களோ, எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சாங்களோ, அவங்க எல்லாமே விஜய் கிட்ட போய் என்ன பண்றாங்க? ஐக்கியமா வராங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியல. ஆனா இது இவ்வளோ பெரிய விஷயங்களை, இவ்வளோ பெரிய கட்சியை சிதைக்கிறாங்கல்ல, தமிழக வெற்றிக்கழகம் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதிமுக அப்படின்னு ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமை இந்த கட்சி எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? இப்ப அது தாவேக்கா கூடாரம், இளைஞர்கள் கூடாரம் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இவங்க எல்லாருமே போய் சேர்ந்ததுனால திரும்பவும் அதிமுக கண்ட்ரோலா போகுது. சீனியர்கள் எல்லாமே போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன பண்ணுவாங்க? பவர்ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க? இது பண்ணுவாங்க. இன்னைக்கு கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றவங்க அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்களே. இன்னைக்கு நம்ம தான் ஆட்சியில இருக்கிறோம், நம்ம தான் என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்போ ஊழல் சக்தின்னு சொல்லி தீர்ந்து போன சக்தின்னு சொன்னீங்களா, இன்னைக்கு அவங்க எல்லாரும் நீங்க சேர்த்து வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு யாரு வந்து ஊழல் சக்தியா இருக்க போறா? இவங்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ணாம இருப்பாங்களா? இல்ல இவங்க எல்லாமே வந்து எதுவுமே பண்ணாம நீங்க சொல்ற தூய சக்தியா இருப்பாங்களா? இருந்துட முடியுமா? அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு முன்பாக வைக்கப்படுது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், பவர்ல இருக்கணும் அப்படின்னு தான் அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. போறவங்களுக்கு எல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மரியாதை கொடுத்துருவாங்களா? ஏன்னா ஏற்கனவே புஷியானந்த் என்ன சொன்னாரு? எல்லாரும் வந்து சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர் சேர்றாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் சேர்றாங்க, எம்பிக்கள் சேர்றாங்க அப்படின்னு கவலைப்பட வேணாம். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இருக்கிறோம், கொடுத்துதான் இருப்போம். நம்ம தலைவர் இதயத்துல எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்காத இடம் பிடிப்பீங்க அப்படின்லாம் புஷியானந்த் வீரவசனம் பேசினாரு. இன்னைக்கு எல்லாரும் நீங்க வந்து என்ன பண்ணீங்க? சீனியர் ஆக பெரும் அதிமுக சீனியர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்களா, அவங்களுக்கு நீங்க ஹானர் பண்ணணும், தகுந்த அங்கீகாரம் நீங்க கொடுக்கணும். அங்கீகாரம் கொடுக்கலனா என்னவாகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது ஏற்கனவே தாவேக்கால இருக்கிறவங்க என்ன பண்ண அங்கீகாரம் இழக்க நேரிடும். சோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. சோ பதவிக்காக, சுயநலத்துக்காக உங்களை வளர்த்து விட்டு ஆளாக்கின இந்த கட்சியை விட்டுட்டு சோ பதவி சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்றீங்களே, என்ன அப்படி நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு சோகம், அதிர்ச்சி, அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. ஏன்னா அடுத்தடுத்து விலகுறாங்க, எம்எல்ஏக்கள் விலகுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் விலகுறாங்க. இவங்களாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி கூட கனவுல நினைச்சு பார்த்திருக்க மாட்டாருங்க கடம்பூர் ராஜு எல்லாம் போறாரு அப்படின்னு. ஆனா எந்த அளவுக்கு கடம்பூர் ராஜு இந்த அளவுக்கு துரோகம் செஞ்சுட்டு, ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இது வேணும். நீங்க எத்தனை பேருக்கு துரோகம் செஞ்சிருப்பீங்க? அதே துரோகத்தை தான் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகத்தை இழைச்சிட்டு என்ன பண்றாங்க? அங்க போறாங்க. சோ அடுத்தடுத்து இன்னும் பல தலைவர்கள் அங்க போவாங்க. சி.வி. சண்முகம் போறாரு, சி. விஜயபாஸ்கர் போறாரு அப்படின்லாம் பேசுறேன். ஏன்னா பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளே இந்த பக்கம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு அதிமுக கிட்ட இருந்த நம்பிக்கை எல்லாம் எழுந்து, ஏப்பா அவங்களே போயிடறாங்க, நம்ம என்ன அப்படின்னு அடுத்தடுத்து விலகிறதுக்கு தயாராகிறாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் சைலண்ட் ஆபரேஷன் நடத்திட்டு இருக்கிறாரு. அவரு தான் இவங்க கிட்ட எல்லாம் பேசி உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அவர் தான் சொன்னாரு, தாவேக்காவை நான் அதிமுகவை மாத்தி காட்டுவேன். என்ன கிண்டல் பண்ணீங்களையா, நான் தாவேக்காவில போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன கிண்டல் பண்ணீங்களா? இன்னைக்கு நான் தான் அமைச்சரு, இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறேன், இவங்கெல்லாம் அமைச்சர் ஆக்கியிருக்கேன். நீங்க அப்ப வரல, வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களாம் முதலமைச்சர். இப்ப கூட கெட்டு போல, நீங்க உள்ள வாங்க, அடுத்தடுத்து வர தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க கவுன்சிலராகவோ இல்ல சேர்மன் ஆகவோ இல்ல எம்பி ஆகவோ என்னவோ நீங்க வந்து நின்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டு வச்சிருக்காரு. அதிமுகவை அழிச்சு காட்டுவேன் அப்படின்னு சபதம் போட்டார்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த பாடத்தை கத்து தருவேன், எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைய மாட்டேன், எவ்வளவு துரோகம் பண்ணார்ல, எல்லாத்தையும் நான் முறிச்சு காட்டுறேங்க அப்படின்னு சபதம் எடுத்தார்ல செங்கோட்டையன். அந்த சபதத்துல ஜெயிச்சுட்டு வராரு. ஆனா இதுல ஒரு பெரிய சோகம் என்ன தெரியுமா? போனவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அவமரியாதை நடத்திருக்குமா? தாவேக்கா கேட்டை மூடிட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களை வெயில நிக்க வச்சிருக்கிறாங்க, மரியாதை கொடுக்கல. சோ கடம்பூர் ராஜு முந்தி அடிச்சுன்னு ஓடுறாரு தாவேக்கா அலுவலகத்தில் போறது. அங்க இருக்கிறவங்க தடுக்கிறாங்க, நீங்க போனீங்கன்னாங்க 10-11 தான் இருக்கணும். ஆனா இங்க இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யம் வந்து குறுநில மன்னர்களா இருந்தாங்க. இதே கடம்பூர் ராஜு கோவில்பட்டி நகரத்தை எப்படி காட்டி படைச்சார் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பார்த்துன்னு இருக்கணும். சோ ஆனா இப்ப அங்க நீங்க போறீங்கல்ல, அங்க நீங்க 10-11 தான் இருக்கணும். சோ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் உங்களை அதிகாரம் பண்ணுவான்.
ஆனா அதிமுகல இருக்கிறவங்க அப்படி கிடையாது. நீங்க அங்க வந்து ராஜாவா இருந்தீங்க. அங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருந்தது, உங்களுக்குன்னு ஒரு தொகுதி இருந்தது, உங்களுக்குன்னு ஒரு மாவட்டம் இருந்தது. அங்க நீங்க அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தீங்க. சோ இங்கதான் அதிமுக தாவேகா வேறுபடுது அப்படின்னு. சோ போனவங்கள கூடிய விரைவில் ரிட்டர்ன் வருவாங்கங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. அது பொறுத்து நடக்கும். ஆனா இப்போதைக்கு அதிமுக கூடாரம் காலி ஆயிருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியா இன்னும் நிறைய பேரு தாவேகால போய் இணைய போறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.